புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லாரிமயூரெவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதியும் உறவும் குலிச்சமும் கற்பக காவும் உடையவரே. இனி இதன் பொருளை பார்ப்போம். அபிராமி என உரைப்போர்க்கு ஆயுள் அதிகம். வகை வகையான வண்ணப்பூக்களால் அபிராமியின் திருவடிகளை தினந்தோறும் அர்ச்சிக்க வேண்டும். இதைத்தான் பட்டர் இரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் என்கிறார். பலவிதமான மலர்கள் பலவித வாசனை கொண்ட பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்கிறார் பட்டர். மல்லிகை மணம் வேறு, ரோஜா மணம் வேறு, பிச்சி மணம் வேறு, தாமரை பூவின் மணம் வேறு. இவையெல்லாம் அபிராமியின் திருவடிகளில் அர்ச்சிக்கலாம் என்று பட்டர் நம்மிடம் கூறுகிறார். இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் இறைவனை பூஜிப்பதற்கு எல்லையே கிடையாது. எப்பொழுதும் பூஜித்து கொண்டிருப்பது மிகவும் நல்லது. பட்டர் அன்னை அபிராமியை அல்லும் பகலும் ஆராதிக்க வேண்டும் என்கிறார். இரவும் பகலும் என்று குறிப்பிட்டது இரவு முழுவதும் பகல் முழுவதும்